அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோசா லூக்கஸ் பிராண்டோட சேர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த பயணம் செஞ்சுட்ருக்கேன். அதில் எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குடும்பமாக இவங்க அதை நடத்துகிறாங்க. இவங்க திறக்கிற எல்லா ஸ்டோர்லேயும் அந்த ஊரில் இருக்கிற மக்களை சேர்த்து அவங்க அந்த கடையை திறந்து நடத்துகிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சாரோட பயணத்தை பற்றி நம்ம பேசணும்னா அவர் வச்சிருக்கிற விஷன் அவ்வளோ வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு மலபாரில் கோல்டு வச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு இவ்வளோ பெரிய ஒரு புகழ் என்ன சொல்கிறது, பெருமையோட ஒரு கோல்டு அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸை திறக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுருக்கிறது கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. 80 years ago அவர் அந்த விஷன் வச்சுருந்தார், விச் இஸ் அமேசிங். அண்ட் துபாயும் சரி, மிடில் ஈஸ்டும் சரி, எல்லா இடத்துலையும் அவர் போய் பயணம் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். கோயம்புத்தூரில் இது 2வது ஷோரூம் ஃபார் ஜோசா லூக்கஸ். ஐ எம் கங்க்ராச்சுலேட்டிங் ஜான், பால் அண்ட் Varghese, all of you all the very best, and I'm so proud and happy to be the brand ambassador. Thank you. Sir, கோயம்புத்தூர் ஜிடி நாயுடு பற்றி. ஆமாம், இப்போதைக்கு ரொம்ப பெருமையாக நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஜிடி நாயுடுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி ஒரு படம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஷூட்டிங் கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 40 நாள் ஷூட்டிங். ஸோ அதை முடிச்சுட்டு ரொம்ப பெருமையோடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னங்க பண்ணிட்டு இருக்கேன், அதான் அவருக்கு கேட்கல. ஏன் அது பேசுகிறோம், நல்ல ஐடியாவாக இருக்குது. நீங்கள் சொன்ன ஐடியா நல்லா இருக்குது, அது ட்ரை பண்ணிடுவோம். பொலிட்டிக்கல் ஐடியா இருக்கா சார்? இல்லைங்க, இப்போதைக்கு இல்லை. கரூர் சம்பவம் பற்றி ஏதாச்சும்? அப்புறம் அதுதான் இந்த பெரிய விஷயம். இன்னைக்கு பாவங்க இவ்வளோ காசு செலவழிச்சு இந்த விழா பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசணும். நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ.